இந்த ஊர்ல உள்ள கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த காட்டுல உள்ள ஒரு புலிய வேட்டையாடலான்னு வராங்க. அந்த புலி பாத்தீங்கன்னா அந்த பாறைகளுக்கு பின்னாடி இருக்கு. கையில வேல் கம்பு துப்பாக்கியோட நிக்கிறாங்க எல்லா மக்களும். அந்த புலிய அந்த பாறை மேல ஏறி ஒரு என்ட்ரி கொடுக்குது. அந்த புலி உருமுறத பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் பயந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அங்க உள்ள எல்லா மக்களையும் இந்த புலி வேட்டையாடுது. அங்க உள்ள ஒரு சின்ன பையனை மட்டும் இந்த புலி எதுவுமே பண்ணாம அது பாட்டுக்கு போகுது. ஆனா அங்க உள்ள எல்லா மக்களையும் வேட்டையாடிருச்சு. இந்த சின்ன பையனை மட்டும் எதுவுமே பண்ணல. இந்த சின்ன பையன் நம்மளதான் வேட்டையாட வருதுன்னு ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். ஆனா இந்த புலி அவனுக்கு பின்னாடி ஒருத்தவன் கண்ணை வச்சு நின்னுட்டு இருக்கனால அவனை போட்டு தள்ளுறதுக்காக பொறுமையா வருது. அவனோட கண்ணுல புல்லட் வேற இல்ல, ஆனா அந்த சின்ன பையனோட கண்ணுல புல்லட் இருக்கு. இவன் அந்த புலிய ஷூட் பண்றப்ப அவனோட கைய மட்டும் கடிச்சிட்டு அவனை உயிரோட விட்டுருது. நைட்டு வந்து பார்த்தா அங்க உள்ள எல்லா மனிதர்களுமே செத்து பிணமா கிடக்குறாங்க. அதுல இந்த ஒரு பையன் மட்டும் உயிரோட இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து நிறைய ஓநாய்கள்லாம் அந்த பிணத்தை திங்கலான்னு வருது. இந்த புலி இந்த சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக அங்க உள்ள ஓநாய்களெல்லாம் அடிச்சு விரட்டுது. இந்த புலி இவனை மட்டும் ஏன் உயிரோட விட்டுச்சு? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சின்ன பையனோட அப்பா இந்த புலியோட அம்மாவை வேட்டையாடி கொன்றுவாரு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த புலிக்கு 2 குட்டிகள் இருக்குன்னு. அதுல ஒரு குட்டிக்கு ஒரே ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியும், ஒரு கண்ணு தெரியாது. அந்த கண்ணை வச்சுக்கிட்டே என்னோட அம்மாவை ஏன் கொன்னீங்கன்னு கேட்கும். அதை காரணமா வச்சுக்கிட்டு இவர் கூட வந்தவனா இந்த புலியும் வேட்டையாடி கொன்றலான்னு சொல்லுவாங்க. இவர் வேணா விட்டுறலான்னு மறுத்துருவாரு. அந்த 2 குட்டிகளையும் எடுத்துட்டு போய் ஒரு கேவு கடியில பத்திரமா வச்சிருவாரு. அதுங்க சாப்பிடறதுக்காக கழுகுனா வேட்டையாடிட்டு வந்து அந்த இடத்துல போடுவாரு. ஆனா அந்த 2 புலிகளும் இவர் மேல கோபமா இருக்கனால அந்த கழுகை சாப்பிடாது. இவர் போனதுக்கு அப்புறம் பசி தாங்காம சாப்பிட ஆரம்பிக்கும். அந்த புலி சின்ன வயசா இருக்கும் போது இவர் காப்பாத்தினால இவரோட பையனை கொல்லாம உயிரோட விட்டு இந்த பையனை அப்படியே உயிரோட தூக்கிக்கிட்டு அவர்கிட்ட போட்டு கிளம்பிரும். இதனா வச்சு ஒரு சராசரி மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.